மேம் ஃபர்ஸ்ட் ரெசிபி நல்லா வந்து ப்ரான்ல சூப்பர்வா செஞ்சு கொடுத்தீங்க. இப்போ செகண்ட் என்ன செய்ய போறோம்? செகண்ட் வந்து இப்போ சம்மர் சீசன்ங்கறனால நம்ம ஃப்ரூட்ஸ் வச்சு ஏதாவது பண்ணலாம். வாட்டர்மெலன் ஃபலூடா பண்ணலாம். வா, வாட்டர்மெலன் ஃபலூடா. ஃபலூடாவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனா அது சாப்பிடுறதுக்கு நம்ம நார்த் சைட் போகணும்னு யோசிப்போம். இல்லைன்னா இங்கே வந்து சில ஏரியாஸ் வந்து அதுக்குன்னு இருக்கும். ஸோ அங்க போய் சாப்பிடுவோம். பட் அப்ப அது நீங்க எப்படி செய்யறதுன்னு நீங்க எங்களுக்கு சொல்லி தர போறீங்க. கண்டிப்பா. தர்பூசணி ஃபலூடா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: தர்பூசணி, பால், சப்ஜா சீட்ஸ், சேமியா, ரூப்சா சிரப் அல்லது ரோஸ் சிரப், வெனிலா ஐஸ்கிரீம், ட்ரை ஃப்ரூட்ஸ். ஃபர்ஸ்ட் வாட்டர்மெலன். ஆமா, ஃபர்ஸ்ட் வாட்டர்மெலன் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் பால் சேர்க்கிறோம். பால் சேர்ந்து அது ரெண்டையும் blend பண்றோம். சரி. இது கூட நம்ம சர்க்கரை சேர்க்க வேண்டியது இல்ல. ஓகே. ஏன்னா வாட்டர்மெலனே உங்களுக்கு ஸ்வீட்டா தான் இருக்கும். அதனால ஆமா ஆமா. இப்போ நம்ம இத நல்லா blend பண்ணிட்டோம். ஓகே. இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு இத நல்லா வடிச்சுக்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து வாட்டர்மெலன் தர்பூசணி பழத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணாங்க. அதோடு வந்து பால் சேர்த்து மிக்சியில் நல்லா அடிச்சுட்டாங்க. இப்போ அந்த ஜூஸை வந்து அந்த சக்கையெல்லாம் எடுத்து வடிகட்டிட்டு இருக்காங்க. யூஸ்வலாக நம்ம வாட்டர்மெலன் வந்து அப்படியே பிளெயினாக தான் நம்ம ஜூஸ் பண்ணி குடிப்போம். இது மில்கோட சேர்ந்தா எப்படி இருக்கும்னு யோசிப்பாங்க. பட் எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதோட காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இந்த ஃபலூடாக்கு நீங்கள் மெயினாக வாட்டர்மெலன் எடுத்திருக்கீங்களா? இதை தவிர வேற என்ன ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா இருக்கும்? மேங்கோ பண்ணலாம். மேங்கோ ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. இப்போ சீசனல் ஃப்ரூட் மேங்கோங்கிறதுனால அது ட்ரை பண்ணலாம். வாட்டர்மெலன் வந்து ஒரு டிஃப்ரெண்டான காம்பினேஷன் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ரூஃப் ஆஃப் த சிரப் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதோட இந்த வாட்டர்மெலன் அண்ட் மில்க் சேரும் போது அந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்? அடுத்தது வந்து நம்ம அரேஞ்ச் பண்றது தான். ஒரு டால் கிளாஸ் எடுத்துக்கணும். ஃபலூடால மெயினா பாத்தீங்கன்னா அரேஞ்ச் பண்றது தான். அது வந்து இப்ப நம்ம பண்ணலாம். ஓகே. அடுத்தது சப்ஜா சீட்ஸ். உங்களுக்கு நீங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணியில ஊற வச்சீங்கன்னா போதும். ஓகே. சோ இது சப்ஜா சீட்ஸ்னு கேக்குறோம். ஆமா, உங்களுக்கு எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸ் கடையிலயும் கிடைக்கும். ஓகே. இதுல என்ன ஒரு ஸ்பெஷலான ஒரு குவாலிட்டினா இது வந்து உங்களுக்கு ரொம்ப கூலிங்கான திங் உங்களுக்கு. சோ அதை இப்ப இந்த சம்மருக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பா. ஸோ இந்த சப்ஜா சீட்ஸ் இது வந்து ஃபலூடாக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ மேம் சொன்னபடி இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியை தரக்கூடியது. ஸோ இப்போ இருக்கிற இந்த சம்மர் சீசனுக்கு நம்மளுடைய உடல் உஷ்ணத்தை தணிப்பதற்காக நம்ம ஏதாவது இப்போ பாதாம் மில்கோ இல்லைன்னா வந்து ஏதாவது நம்ம ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வந்து குடிப்போம் வீட்டில் வந்து ஃப்ரெஷ் ஜூஸாக ரெடி பண்ணி. ஸோ அதுக்கு வந்து இந்த சீட்ஸை நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு நம்ம கலந்து ரொட்டீனாகவே சாப்பிட்டோம்னா நம்மளுடைய உடலுக்கு வந்து அவ்வளவு குளிர்ச்சியாக நம்ம என்ன ஜூஸ் குடிச்சாலும் அதுல வந்து நம்ம அதை ஆட் பண்ணி குடிச்சுக்கலாம். நமக்கு ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து அதுல நிறைய இருக்கு. ஓகே. அடுத்தது வந்து நம்ம சேமியா வந்து குக் பண்ணி வச்சிருக்கோம். அதை வந்து நம்ம ஆட் பண்றோம். அடுத்தது வந்து இது வந்து ரூஃப் ஆஃப் த சிரப். இது ஃபலூடாக்கு வந்து இந்த சிரப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து இது கிடைக்கல அந்த மாதிரி ஏதோ இருந்ததுன்னா இதுக்கு பதில் ஆல்டர்னேட்டிவா நீங்க ரோஸ் சிரப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இப்போ இது வாங்கணும்னா எங்க? இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லயும் இருக்கும். ஓகே. இதுக்கப்புறம் நம்ம வாட்டர்மெலனும் மில்க்கும் சேர்ந்து blend பண்ணி வச்சிருக்கோம். அதை நம்ம ஊத்தணும். ஃபைனலா வந்து நம்ம வெனிலா ஐஸ்கிரீம் அதுக்காக தான் வெயிட்டிங். ஸோ அதான் வந்து ஃபைனல் டச் இல்லைங்க ஃபலூடாக்கு. ஸோ இப்போ இது வந்து கடைசியா சேர்க்கலாம். ஆமா, கடைசியா வந்து நம்ம வெனிலா ஐஸ்கிரீம் வந்து நம்ம மேல வச்சிடலாம். ஓகே. இதுக்கு மேல நம்ம டெக்கரேட் பண்றதுக்கு அந்த சிரப் மேல ஊத்திக்கலாம். ஓகே.
மேல நம்ம கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஷூர். ஸோ நம்ம வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு இப்படி கலர்ஃபுல்லாக ரெடி பண்ணி கொடுத்தோன்னா அவங்க வெல்கமே வந்து ரொம்ப ஆர்ப்பாட்டமாக அமக்கலமாக இருக்கும். கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்கு. ஷியோர் மேம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஒரு நார்த் இந்தியன் ரெசிபி ஃபலூடா, ஸோ இது வந்து நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? இது என்னோட 2வது பொண்ணுக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஃபலூடா. எங்க ஹோட்டல் போனாலும் அவ சாப்பிட்டுட்டு தான் வருவா. ஓகே. ஸோ அப்ப பார்க்கும்போது சரி வீட்லயே செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நானே ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் வாட்டர்மெலன் காம்பினேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால பண்ணோம். வாட்டர்மெலன் வந்து உங்களுக்கு இப்ப எல்லா சீசன்லயும் கிடைக்குது அதுவும் இல்லாம. ஸோ அதுவும் இந்த சிரப்பும் கம்பைன் ஆகும்போது அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பர். ஸோ இப்போ இந்த வாட்டர்மெலன் ஃபலூடா இதனுடைய சுவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதனுடைய சுவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பர் மேம், ரொம்ப 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 பிரமாதமா இருக்கு. அண்ட் வாட்டர்மெலன் காம்பினேஷன்ல நானும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபலூடா சாப்பிட்றேன். ரொம்ப டேஸ்டா இருக்கு. எஸ்பெஷலி குட்டீஸ் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்லயே செஞ்சு கொடுக்கும் போது ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாம அரேஞ்ச் பண்றது நம்ம நல்லா அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம்னா அவங்க ரொம்ப விருப்பமா சாப்பிடுவாங்க. அஃப்கோர்ஸ் அவங்களே கூட அரேஞ்ச் பண்ண விட்டுடலாம், எல்லாம் கையில கொடுத்து. ரொம்ப நல்லா இருக்கு மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தர்பூசணி ஃபலூடா செய்யும் முறை: மிக்சியில் தர்பூசணி பால் சேர்த்து நன்கு அரைக்கவும், பின்பு அதனை வடிகட்டவும். ஒரு கண்ணாடி டம்ளரில் ஊற வைத்த சப்ஜா சீட்ஸ் சேர்க்கவும். வேக வைத்த சேமியாவை இதோடு சேர்த்து அத்துடன் ரூப்சா சிரப் அல்லது ரோஸ் சிரப் ஊற்றி அதற்கு மேல் அரைத்து வைத்த தர்பூசணி பால் கலவையை சேர்க்கவும். கடைசியில் வெண்ணிலா ஐஸ்கிரீம் வைத்து அதற்கு மேலாக சிறிதளவு ரூப்சா சிரப் ஊற்றி ட்ரை ஃப்ரூட்ஸை வைத்து அலங்கரித்து பரிமாறினால் சுவையான தர்பூசணி ஃபலூடா தயார்.